தற்போது தமிழக சபாநாயகர் அப்பாவு நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆமா வணக்கமா, சொல்லுங்கம்மா. நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதீத கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை இருக்கும், நெல்லை உட்பட 7 மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகங்கள் தயாராக இருக்கின்றனவா? தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அங்க மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்களா? மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா சார்? ஏற்கனவே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் சொல்லி இன்னைக்கு சென்னை மாதிரி மழை கிட்டத்தட்ட 6 மணி நேரமா பெய்துகிட்டே தான் இருக்குது. 10 மணி நேரமாட்டு மழை பெய்துகிட்டு தான் இருக்குது. எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி அநேகமாக கடலுக்கு செல்கின்ற நிலையில் தான் இருக்கின்றது. ஆங்காங்கே சில இடங்கள்ல சாலை துண்டிக்கப்படுகிறது, பல இடங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான். மாண்புமிகு முதல்வருடைய அறிவுறுத்தல் படி நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஆங்காங்கே இருக்கின்ற, அதாவது தாழ்வான பகுதியில் வாழ்கின்றவர்கள், உறுதி இல்லாத வீடுகளில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அந்தந்த ஊரில் உள்ள ஆலயங்கள், அங்கங்கே இருக்கின்ற மண்டபங்கள், குறிப்பாக இப்போது தெசன் விலை எடுத்துக்கிட்டால் தெசன் விலையில சுடலை ஆண்டவர் கோயில்ல ஒரு 1000 பேர் கூட வந்து தங்குறது மாதிரி உள்ள வாய்ப்பை உருவாக்கியிருக்கு. அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுக்க மாவட்ட நிர்வாகமும் தயாராக இருக்கு. அதே போல மாவட்ட ஊராட்சி தலைவர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாருமே தயார் நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. எல்லா இடமும் இது பகலே தண்ணீருடைய அளவு அதிகப்பட்டதுனால எல்லா ஊர்லயும் அலர்ட்டா இருக்கிறோம். நாங்க தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் கேஷுவாலிட்டி வராத அளவுக்கு முதல் கட்டமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பணியை செய்துகிட்டு இருக்கோம். இப்போ ஐயா, மீட்பு படையினர், SDRF போன்ற குழுக்கள், எவ்வளவு குழுக்கள் அந்த மாவட்டங்கள்ல இருக்காங்க? முகாம்கள் எவ்வளவு சார் அமைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இன்னும் குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் இருக்காங்க, அவங்களை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். மீட்பு படையினர் போன்ற காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. அங்க குடியிருப்புல இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள், முகாம்களை தங்க வைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்றதெல்லாம் எப்படி உறுதிப்படுத்துறது? அதாவது மாவட்ட நிர்வாகம் தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நாங்க ராதாபுரம் தொகுதிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கு. அதுல எல்லா பஞ்சாயத்து தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மாவட்டம் எல்லாரும் அதுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தேவை, எங்க தேவையோ அதுக்கு தகுந்தபடி உடனே பண்றாங்க. இது போல மாவட்டம் முழுவதும் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில எல்லாம் விழிப்போட செயல்பட்டு இருக்காங்க. எல்லா அதிகாரிகளும் ஃபீல்டில் தான் இருக்காங்க. நான் இப்போ நேரே என் ஊர்ல இருந்து தெச்சமலை, இடையங்குடி, அப்புறம் நம்ம மிட்டாந்தார் குழாய் போன்ற பகுதிகள், எல்லா பகுதிகளையும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். கடற்கரை பகுதிகளில் முகத்துவாரத்தை தான் போய் செய்யறோம். அங்க உறுதி இல்லாத வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் அங்க உள்ள பங்கு தந்தைகள், அதாவது கிறிஸ்தவ, மேக்சிமம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, அங்கே ஆலயத்துக்கு வர சொல்லியிருக்கு, அல்லது அங்க மண்டபம் தான் வர சொல்லியிருக்கு, அல்லது பள்ளிக்கூடம் இருந்தா வர சொல்லியிருக்கு. அவங்களுக்கு ஃபுட்டு எவ்வளவு தேவையோ ஆங்காங்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எந்த விதமான நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி எந்த இடத்துலயும் எந்த சம்பவமும் இன்னும் நடக்கல. அதனால உயிர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இந்த அரசு கொடுக்கிறது, எந்த விதமான சந்தேகமும் படாட்டா. மீட்பு குழு தயார் நிலையில எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போயிருக்கிட்டே இருக்கு. இப்ப கூட அத்தியாவசியமாட்டு இடையில 3 புது பாலம் கட்டியிருந்தேன். அதுல அந்த 2 பாலங்கள் அந்த குறிப்பிட்ட நாள் வரை கியூவிங் ஆகாததுனால அதுல போக முடியாத இடம் இருக்கு. அதை கூட சாலையை கட் பண்ணி தண்ணியை வடிய விடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான ஏதாங்கள் அறிஞ்சிருக்கு. தேவையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். பயப்பட வேண்டிய அளவுக்கு இந்த நிமிஷம் வரை இல்லை. ஆனால் தொடர்ந்து இன்னும் மழை வரும்போது பாதிப்புகள் அதிகமாக வரும்தான் செய்யும். அவ்வளவு எளிதாட்டும் சொல்ல முடியாது. அபாயகரமான சூழ்நிலை இப்போதைக்கு இல்ல, ஆனால் அது வராமல் பார்த்துக் கொள்வீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்கான விளக்கத்தை தான் நீங்க கொடுத்திருக்கீங்க. நன்றி இணைப்பில் வந்து விளக்கமாக பேசியதற்கு.